சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 17ஆம் நாள் 30/4/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை ஒரு அற்புதமான நாள். இந்த வாரங்களுக்குள்ளே ஒரு சிறப்பு இந்த புதன்கிழமைக்கு. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். இன்றைய நாளிலே இன்னும் ஒரு சிறப்பு சேர்ந்திருக்கிறது, அக்ஷய திருத்திகை. இந்த சித்திரை மாதத்து அமாவாசை கழித்து 3வது திதி அக்ஷய திருத்திகை திதி. இந்த இன்றைய நாளிலே தான் படைக்கும் தொழில் புரிகின்ற பிரம்மதேவரானவர் கிருதயுகத்தை படைத்தார். இன்றைய அக்ஷய திருதியை நாளிலே தான் மகாலட்சுமியானவள் மகாவிஷ்ணுடைய இதயத்திலே இடம் பிடித்தாள். இன்றைய இந்த அக்ஷய திருதியிலே பஞ்சபாண்டவர்களுக்கு அக்ஷய பாத்திரம் கிடைத்தது. அவ்வாறு ஒரு சிறப்போடு கூடியது. இந்த அக்ஷய திருதியை நாளிலே குசேலர் தனது பால்ய நண்பனாகிய கிருஷ்ணனை பார்க்க செல்லுகிறார். அவரிடத்திலே வறுமையிலே வாழுகின்றார் குசேலர். கண்ணனை பார்க்க வேண்டும். தன்னிடத்தில் இருந்த அவலை பொட்டலமாக எடுத்துக்கொண்டு போய் கண்ணா இந்த நண்பனுக்கு அவலை கொடுக்கிறார். இவருடைய வறுமை அவருக்கு தெரிகிறது. அந்த அவலை எடுத்து அக்ஷயம் அக்ஷயம் என்று வாயிலே போடுகிறார் கிருஷ்ணன். செல்வச் செழிப்போடு குசேலர் சிறந்த செல்வந்தனாகிறார். ஆதிசங்கர பகவத்பாதாள் சிறு குழந்தை வடிவிலே பவதி பிச்சாந்தேகி என்று யாசகம் கேட்டு வருகிற பொழுது ஒரு மூதாட்டி, அவளுக்கு எதுவும் இல்லை தானம் கொடுப்பதற்கு. ஆனால் ஒரு பிராமண குழந்தை பிச்சை கேட்டு வந்திருக்கிறது, இல்லை என்று திருப்பி அனுப்பக்கூடாது என்பதனாலே தனக்காக வைத்திருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனியை கொண்டு போய் அந்த அந்த பிச்சை கேட்டு வந்த பாலகனிடத்திலே கொடுக்கிறது. அப்பொழுது ஆதிசங்கரர் இந்த மூதாட்டியின் வறுமை நிலையை பார்க்கிறார். கனகதாரா ஸ்தோத்திரம் பாடினார். செல்வச் செழிப்போடு தங்க மழை பொழிந்தது. இவை தானங்கள் கொடுத்தால் செல்வம் செழிக்கும். இந்த மூதாட்டி நெல்லிக்கனியை தானமாக கொடுத்தால் செல்வம் செழித்தது. குசேலர் கிருஷ்ணனுக்கு அவளை தானமாக கொடுத்தால் செல்வம் செழிப்பு வந்தது. தானம் கொடுப்பதற்கு சிறந்த நாள். மறைந்த மூதாதைகள் எண்ணி சிரார்த்தங்கள் தர்ப்பணங்கள் தானாதிகள் செய்வதற்கு சிறந்த நாள். இன்றைய இந்த அக்ஷய திருதியை நாளிலே அனைத்து தானியங்களிலும் அனைத்து பொருள்களிலும் மகாலட்சுமி வாசம் செய்வாள். உப்பிலே, பச்சை அரிசியிலே, மல்லிகை பூவிலே, பருப்பிலே எதை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுதிலும்
அதனாலே நமக்கு பெரிதாக தங்கம்தான் வாங்க வேண்டும் என்பது கிடையாது. தங்கம் வாங்கக்கூடியவர்கள் வாங்குங்கள். வாங்கியதை தானம் கொடுத்தால்தான் வளரும். பெட்டிக்கு பூட்டி வச்சா வளராது. எனவே நம்மால் தங்கத்தை வாங்கி தானம் கொடுக்க முடியாது. அவரவர் வசதிக்கு ஏற்ப வாங்கி அதை வைத்துக்கொண்டு அரிசியை தானமாக கொடுக்க வேண்டும். அல்லது உப்பு எல்லோராலும் தானம் கொடுக்கக்கூடியது, மிகவும் குறைந்த விலையிலே கிடைப்பது. ஒரு 10 பேருக்கு உப்பை வாங்கி தானம் கொடுக்கலாம். அந்த உப்பிலே மகாலட்சுமி குடிகொள்ளுகின்றாள். உப்பில்லாமல் எந்த விதமான உணவே கிடையாது. உப்பில்லா பண்டம் குப்பையில் என்பார்கள். எனவே இந்த உப்பு மிக மிக முக்கியம். மகாலட்சுமி குடிகொள்ளுகிறாள். பச்சை அரிசி, வெள்ளை பச்சை அரிசி, மகாலட்சுமி குடிகொள்ளுகிறாள். அரிசியை வாங்கி 10 பேருக்கு தானம் கொடுக்கலாம். அதுவும் நமக்கு முடியலையா? தயிர், 2 பேருக்கு தயிரை தானமாக கொடுக்கலாம். தயிரில் கொஞ்சம் தண்ணீர் கலந்து அதை கலக்கி மோராக்கி தாகத்துக்கு கொடுக்கலாம். இவ்வாறு எது வேணுமானாலும் நாங்கள் தானம் கொடுப்பதற்கு சிறந்த நாள் தான் இந்த அக்ஷய திருத்தியை. தானம் கொடுத்தால் செல்வம் வளரும். கடையில் போய் தங்கத்தை வாங்கி கொண்டு வந்து வீட்டுக்கு வச்சா அது வளராது. தானம் கொடுத்தால் வளரும். எனவே அந்த இறைக்கத்தான் அந்த ஊறுகின்ற தண்ணீர் இறைக்கிற பொழுது அதிகமாக வருமா. எனவே தானம் கொடுத்தால் செல்வச் செழிப்பு ஏற்படும். நல்ல மனதோடு தான தர்மங்கள் செய்து மறைந்த பிதிர்களை எண்ணி பிரார்த்தனை செய்து வழிபட்டு அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும், எல்லோருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைய வேண்டும். இந்த அக்ஷய திதிய நாளிலே அனைவருக்கும் மகாலட்சுமியினுடைய கிருபா கடாட்சமும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, நல்ல எண்ணங்களோடு தானங்கள் செய்யுங்கள், செல்வங்கள் சிறக்கும் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து. சமஸ்த சன்மங்களானி சந்தி. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த உலகத்திலே இருளும் ஒளியும் மாறி மாறி கலந்து வந்து கொண்டிருக்கின்றன. தொடக்கத்திலே இறைவன் இந்த உலகத்தை படைத்தார் என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த உலகம் முழுமையாக இருளில் மூழ்கி இருந்தது என்று வேத நூல் கூறுகின்றது. இந்த இருளுக்கு முரணான விடயம் என்பது ஒளியாகும். கடவுளுடைய இயல்பு ஒளி. ஒளியாம் இறைவன். எல்லா சமயங்களும் இதை வலியுறுத்தி சொல்லுகின்றன. இந்த கடவுளுடைய ஒளி என்கின்ற இந்த இயல்பு, அங்கு பொய்மை இல்லை, ஏமாற்றம் இல்லை, உண்மை மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஒளியினால் வாழ்வு கிடைக்கின்றது. சூரிய ஒளியை காணுகின்ற இயற்கைதான் அந்த இயற்கை மலருகின்றது. இவ்வாறு இந்த இறைவன் என்கின்ற ஒளியை நோக்கி மனிதர்கள் பயணிக்க வேண்டும். ஆனால் இந்த பயணத்திலே ஒரு முரண்பாடு என்னவென்றால், கான்ட்ரடிக்ஷன் என்று சொல்லுவார்கள். இந்த ஒளியை நோக்கி பயணிக்கின்ற மனிதர்கள் அதே வேளையிலே இந்த இருளை நோக்கி பயணிப்பதற்கும் கவரப்படுகின்றார்கள். இருள் என்று சொல்லுகின்ற பொழுது தீமையினுடைய வடிவம். இந்த தீமையும் எங்களை ஈர்த்து கொண்டிருக்கின்றது. இந்த தீமையினால் பிறக்கின்ற சிற்றின்பங்கள், இந்த தீமையினால் அனுபவிக்கக்கூடிய லாபங்கள், இந்த தீமையினால் பெறக்கூடிய பல்வேறு எங்களை சூழ்ந்து எங்களை மகிழ்விக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம், அல்லது ஒரு மேலோட்டமான ரீதியாக எங்களுடைய வாழ்வை நகர்த்தி செல்வதற்கு இந்த தீமையும் எங்களை ஈர்த்து கொண்டிருக்கின்றது. அதனால் கிறிஸ்து நானே உலகின் ஒளி என்று சொல்லுகின்றார். இந்த ஒளியை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால்,
எங்களுடைய உள்ளத்திலே உரம் இருக்க வேண்டும், பலம் இருக்க வேண்டும், சரியான தீர்மானத்தை அவ்வப்பொழுது எடுக்கக்கூடிய ஞானம் இருக்க வேண்டும். எங்களுடைய ஒழுக்க வாழ்விலே நாங்கள் எப்பொழுதும் எங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக, எங்களை ஆளுகின்றவர்களாக, முதிர்ச்சியுற்றவர்களாக இருக்க வேண்டும். இவ்வாறு நாங்கள் ஒவ்வொரு நாளும் தீர்மானம் எடுப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். ஒரு தந்தை, தாய், ஆசிரியர், குருக்கள், துறவியர்கள் அல்லது பொதுநிலையினர் எந்த வேலையிலே ஈடுபட்டிருந்தாலும் சில தீர்மானங்களை எடுக்கின்றோம். சில வேளைகளிலே நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலே எடுக்க வேண்டிய தீர்மானம், ஒளிக்கும் இருளுக்கும் இடையிலே எடுக்க வேண்டிய தீர்மானம், எந்த பாதையை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று தீர்மானம் எடுப்பதற்கு நாங்கள் கொள்கை பிடிப்பு உள்ளவர்களாக இருக்கோம். எனக்கென்றொரு கொள்கை, கோட்பாடு இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்விலே நான் உயர வேண்டும் என்று சொன்னால், ஆன்மீகத்திலே நாங்கள் முதிர்ச்சி பெற வேண்டுமென்றால், இறைவனுக்கு அருகாமையிலே செல்ல வேண்டுமென்றால், இந்த ஒளியை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள் எல்லாம் இந்த இறைவனுடைய அழைப்புக்கு, இறைவனுடைய இயல்புக்கு, இறைவனுடைய திட்டத்திற்கு ஏற்றபடி நாங்கள் அந்த தீர்மானங்களை எடுக்க வேண்டும். இறைவன் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய உணவு என்று சொல்லி இயேசு கூறுகின்றார். ஒவ்வொரு நிமிடமும் அவர் எடுத்த தீர்மானங்களும், அவர் ஆற்றிய பணிகளும், அவருடைய போதனைகளும் இந்த இறைவன் மட்டிலே அவருக்கு இருந்த நம்பிக்கையின் நிமித்தம் அவர் செய்தார். அதனால இறைவனை நோக்கி, தந்தையை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார். எங்கிருந்து நான் வந்தேனோ அங்கு மீண்டும் செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த தந்தையினுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதுதான் தன்னுடைய ஒரே ஒரு நோக்கமாக இருந்தது என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கை சூழலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நாங்கள் சில வேளைகளிலே நாங்கள் பிழையான தீர்மானங்களை தெரிந்து கொண்டும் எடுப்போம். பரவாயில்லை என்று சொல்லி நாங்கள் நியாயப்படுத்துவோம். அல்லது ஒரு முறைதானே நாங்கள் இப்படி எங்களுடைய தீமையை நாங்கள் விரும்புவோம். இந்த தீமையிலே நாங்கள் கொஞ்ச நாள் குளிர் காய்வோம் என்று சொல்லி, இந்த இருளிலே நாங்கள் கொஞ்ச நாள் இருப்போம் என்று சொல்லி நாங்கள் சில வேளைகளிலே மனமு வந்து அதற்கு இசைந்து கொடுக்கின்றோம். எனவே நாங்கள் எல்லா வேளைகளிலும் நாங்கள் நேரிய மனம் உள்ளவர்களாக, ஒளியை நோக்கி பயணிக்கின்றவர்களாக, ஒளியின் மக்களாக, நீங்கள் இந்த உலகின் ஒளியாக விளங்குகள் என்று சொல்லி இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். எங்கெங்கெல்லாம் தீமைகளும் அதர்மங்களும் ஏமாற்றங்களும் எங்களை சூழ்ந்து இருந்தாலும் நாங்கள் ஒளியின் மக்களாக எப்பொழுதும் நேர்மையாளர்களாக இருப்பதற்கு இறைவன் உங்களுக்கு அருள் கூறுவாராக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின்கினிய சகோதர சகோதரிகளே, இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அந்தஸ்திலே இந்த உலகத்திலே படைத்து எங்களை வாழ வைத்து இறைவன் அழகு பார்த்து கொண்டிருக்கிறான். எங்களுக்கென்று தனித்தனியான அந்தஸ்துக்களை இறைவன் தந்திருக்கிறான். எங்களுக்கு என்ன அந்தஸ்து கிடைத்திருக்கிறதோ, எந்த அருட்கொடை கிடைத்திருக்கிறதோ அதை நினைத்து நான் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டுமே ஒழிய, எனக்கு மேலால் உயர்ந்து வாழக்கூடிய மனிதர்களை பார்த்து நான் பொறாமைப்படக்கூடாது. பொறாமையை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது, தடை செய்திருக்கிறது. அதே நேரத்தில் மற்றவருடைய குறைகளை பற்றி பேசுவதையும் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. இது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது. ஒருவன் மற்றவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல்களை, திறமைகளை, செல்வங்களை பார்த்து ஒருவன் பொறாமைப்படுகின்றான் என்றால் அவனுடைய ஈமான் என்கின்ற இறை விசுவாசம் அப்படியே கருகி விடுகிறது என்று சொன்னார்கள். ஒரு அழகிய உதாரணத்தை சொன்னார்கள். யார் ஒருவர் பொறாமைப்படுகிறானோ, மற்றவனை பார்த்து மற்றவனிடத்தில் இருக்கின்ற செல்வாக்குகள், செல்வங்கள், அந்தஸ்துக்கள், அவனுடைய கண்ணியங்கள், மாண்புகளை பார்த்து யார் ஒருவர் பொறாமைப்படுகிறானோ
அவனுடைய ஈமான் என்கின்ற இறை விசுவாசம் அப்படியே பற்றி விடுகிறது. எதை போல தெரியுமா? ஒரு விறகு பற்றி எரிந்து எவ்வாறு அது கடைசியில் சாம்பராகி விடுகிறதோ இதே போன்று மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற இறைவனுடைய ஈமான் என்கின்ற அந்த பிரகாசம் அப்படியே எரிந்து சாம்பராகி விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பொறாமைப்படக்கூடாது. பொறாமை என்பது ஒரு இழிவான ஒரு செயலாகும். அந்த பொறாமையின் காரணமாகத்தான் மனிதன் மற்றவனை வீழ்த்த பார்க்கிறான். உயர்ந்தவர்களை தாழ்த்த பார்க்கிறார்கள். சிரித்தவர்களை அளவைக்க பார்க்கிறார்கள். இந்த பொறாமையின் காரணமாகத்தான் இன்று சமூகம் மட்டுமல்ல, நாடுகளும் கண்டங்களும் இன்று பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு இன்று ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கெட்ட பண்பு ஒன்று இருக்கும் என்றால் அது பொறாமையாக இருக்கிறது. பொறாமை யாரிடத்தில் தான் இல்லை? ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டு பொறாமைப்படுவதும், மாணவர்கள் ஆசிரியர்களை கண்டு பொறாமைப்படுவதும், மனைவியை கண்டு கணவன் பொறாமைப்படுவதும், கணவனை கண்டு மனைவி பொறாமைப்படுவதும், இப்படியாக பொறாமை பல்கி பெருகி காணப்படுகின்ற இன்று ஒரு சமூக நோயாக மாறியிருக்கிறது. இந்த பொறாமையிலிருந்து நாம் எம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். யார் எப்போது என்னை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் என்றே எமக்கு தெரியாது. அல்லாஹின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலை நேரத்தில் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த இறைவனுடைய வசனங்களை யார் ஒருவர் காலை நேரத்திலே ஓதிக்கொள்கிறாரோ, பாராயணம் செய்கிறாரோ, எல்லா விதமான பொறாமைக்காரர்களுடைய பொறாமையின் தீங்கிலிருந்தும் பொறாமையின் பார்வையிலிருந்தும் இவர்களை அல்லாஹ் பாதுகாப்பதற்கு இது ஒரு அரணாக கேடயமாக அமையும் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பொறாமையின் காரணமாக எங்களுடைய ஈமானை, இறை விசுவாசத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். பொறாமைப்படக்கூடாது. இறைவன் தந்த அருட்செல்வங்கள் எங்களுக்கு எதுவோ அதை நினைத்து நாம் பெருமிதம் அடைந்து கொள்ள வேண்டும். அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இறைவன் கூறுகிறான், நான் தந்த அருட்செல்வங்களை நினைத்து நீ எனக்கு நன்றி செலுத்தினால் நான் இன்னும் உனக்கு என்னுடைய அருட்கடாட்சங்களை அள்ளித் தருவேன் என்று இறைவன் கூறுகிறான். பொறாமைப்படுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கவில்லை. பொறாமைப்படுவதற்கு இஸ்லாம் இரண்டு மனிதர்களை பார்த்துத்தான் பொறாமையை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அந்த 2 பேரை மாத்திரம் வைத்து நீ பொறாமைப்பட்டுக்கொள். அந்த 2 மனிதர்கள் ஒருவர் யார் தெரியுமா? பொருளாதாரத்தையும் பண வசதியும் வைத்து கொண்டிருக்கின்ற ஒருவர் இறை வழியில் அவைகளை தர்மமாக அள்ளி கொடுக்கிறார். 4 பேருக்கு அவர் அதனை உதவிக்காக கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு உதவி செய்கிறார். நளினப்பட்ட மக்களுக்கு, ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், விதவைகள், இப்படியாக தன்னுடைய சொத்துக்களிலிருந்து இறைவன் தந்தான், நான் அவனுக்காக இறை வழியிலே இவைகளை செலவழிக்கிறேன் என்று யார் ஒருவன் இறை வழியில் தன்னுடைய சொத்துக்களை, செல்வங்களை இறைவனுடைய நன்மையை நாடி யார் செலவழிக்கிறானோ அவனை பார்த்து நாம் பொறாமைப்படலாம். ஏன் இவனுக்கு மட்டுமா சொத்துக்கள், செல்வங்கள் இருக்கிறது? எனக்கும் தான் இருக்கிறது, நானும் இவனைப் போல செலவழிக்க முடியுமே என்று அவனை பார்த்து பொறாமைப்பட்டு இவனும் இறை வழியிலே செலவழிப்பதற்கு இஸ்லாம் இந்த பொறாமை அனுமதித்திருக்கிறது. இது இஸ்லாம் அனுமதித்த முதலாவது பொறாமை அனுமதியாகும். 2வது, பரிசுத்தமான அல் குர்ஆனை நாளாந்தம் ஓதுகின்ற மனிதனை பார்த்து நானும் அவனை போன்று ஓத வேண்டும், இறைவனுடைய மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்று பொறாமைப்படுகின்ற மனிதனையும் இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. இந்த 2 மனிதர்களை தவிர 3வது பொறாமை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. பொறாமைப்படாதீர்கள், உங்களுடைய இறை விசுவாசம் என்கின்ற ஈமானை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என இஸ்லாம் எங்களை பார்த்து கண்டிக்கிறது. எனவே நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவோமாக. எல்லாம் வல்ல இறைவனின் அன்பையும் அருளையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.